ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். என்ன அப்படின்னா, இந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேம் இல்லை, ஏதோ ஒரு நேம்ல நம்ம வீடியோஸை எடுத்து போட்டு ஃபேக் ஐடி ரொம்ப அது இந்த 1 மந்த்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. எவன் பண்ற வேலை தான் தெரியல, நம்மளுக்கு டென்ஷனாக ஆகுது. ஏன் டென்ஷன் ஆகுதுன்னா, யார் வேணாலும் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டோம், அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த வீடியோவை எடுத்து போட்டு காசு வாங்குறானுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, அவங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. நம்ம அஃபிஷியலாக ஒரே ஒரு பேஜ் வரும், இன்ஸ்டாகிராம் மட்டும்தான். டெலகிராம்னு ஒன்று கிடையாது. ஃபுல்லாக திருட்டு பசங்க நம்ம வீடியோ எடுத்து போட்டு டெலகிராமில் காசு வாங்கின்னு இருக்கிறாங்க. யாராவது காசு அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து ஏமாறுறீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. நம்மளும் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம். பட் அது ப்ராசஸ் எடுக்கிறது கொஞ்சம் டைம் ஆகுது. நம்மளும் ரிப்போர்ட்ல இருந்து எல்லாமே பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட நம்மளே ஒரு 5 to 10 அக்கௌண்ட்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம். இருந்தாலும் புதுசாக ஓப்பன் பண்ணி யாரோ ஒருத்தர் நம்ம டாமினேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க போல. இப்போ ஹிந்திக்காரனுங்களா இருக்கிறானுங்க, திடீர்னு பார்த்தா தமிழ்காரனுங்களா இருக்கிறானுங்க, எவனோ நம்மளை தாக்கணும்னு பண்ணின்னு இருக்கிறான். ஸோ இது வந்து ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு கெட்ட பேராக உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க போல, நம்மளுக்கு தெரியல. உங்களுடைய இதுக்கு அது வந்து பரவிடுச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருந்து கூட மேபி வேற யாருன்னா காசு கொடுத்து கூட ஏமாறலாம். காசு கொடுக்கறதும் தப்பு, காசு வாங்குறதும் தப்பு. இது இதெல்லாம் போய் முடிஞ்சிட போகுது இந்த வார்த்தை. இது வந்து நம்ம ட்ரேடிங் ரிலேட்டடுக்கா நம்ம பேஜுக்கு, ஓகேவா? ஸோ இது யாரும் கொடுத்துடாதீங்க, யாரும் வாங்காதீங்க. எல்லாரும் நல்லா பண்ணுங்க, சூப்பராக பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் அடுத்த திங்கட்கிழமை ஏதோ ஒரு மாற்றத்தை நோக்கி ஓட போறீங்க. அந்த மாற்றம் நல்லதாகவே இருக்கட்டும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். லவ் யூ so much. Thank you.